தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி என்கிற பெயரில் கட்சியை அறிமுகப்படுத்தி கொடியையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்நிலையில் அந்த கட்சி தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் குறித்து அவரிடமே விரிவாக கேட்கலாம். பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. மக்கள் சேவைக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவேன், டென்மார்க்காக மாற்றுவேன் உங்க பேச்சுல சொன்னீங்க. உங்களுடைய திட்டம் என்ன? உங்க கட்சியினுடைய கொள்கை என்ன? எதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிக்கணும்னு வந்தீங்க? அதாங்க, இப்ப நம்ம வெளிநாட்டுலாம் பயணிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆசை, எல்லாத்துக்கும் இருக்கிற யதார்த்தமான ஒரு ஆசை தான். ஏன் நம்ம நாடும் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருந்த, ஏன் என்ன காரணம்ங்கிற போது நம்ம ஆராய்ச்சி யோசிக்கும் போது இது ஒரு கவர்மெண்டோட சிம்பிள் கரப்ஷன் ஃப்ரீயோ இல்ல ஊழலற்ற ஆட்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்திட்டாலே கண்டிப்பா நம்மளும் ஒரு பெரிய வல்லரசு நாடா மாறிடலாம். இது பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸோ இல்ல. ஸோ நம்ம சேஃப்டி மெயினா சேஃப்டி இருக்கணும். அப்பதான் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, முதலீட்டு செய்வாங்க. இன்னைக்கு பேசிக்கா மர்டர்ஸ், கொலை இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருட்கள் நிறைய பயன்பாட்டில் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் 10,000 மாணவர்கள் படிப்பு இல்லாம சிலபஸ் மாத்துறதுல ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆறாங்க. ஸோ இவங்க வாழ்க்கை எப்படி போகுது? ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன அடிப்படை வசதிகளும் அடிப்படையான சில விஷயங்களை நம்ம கிராஸ் ரூட்ல சரி பண்ணாத காரணம் தான் நம்மளுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கே தவிர நம்மளோட எஜுகேஷனா இருக்கட்டும், நம்மளோட திறமையா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, ரிசோர்சஸும் இருக்கு. அப்படி இருந்து நம்மளால வளர முடியலன்னா நம்மளோட எண்ணமும் நமக்கு இல்லாத ஒரு விஷனும் ஒரு கிளாரிட்டி விஷன் அந்த மாதிரி இல்லாம நம்ம ஏதோ ஒரு போக்குல போயிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு சம்பாதிக்கணும்னு ஒரு அரசியல தொழிலா பாக்குறாங்க, தொழில அரசியலா பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல ஒரு அரசியல ஒரு லாபகரமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. அப்படி இல்லாம இங்க சேவை செய்யறதுக்காக இது சொந்த பணத்தை செலவு பண்ணி சேவை செய்யறதுக்காக வரக்கூடிய இடம் இது மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கு அவங்க என்னால என்ன முடியுமோ நான் செய்யறதுக்கு வந்திருக்கேன். தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டு பிறந்த நீங்க எதற்காக புதுச்சேரியில கவனம் செலுத்திருக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? இப்ப அன்னை தெரேசா பாத்தீங்கன்னாலும், அரபிந்தோ பாத்தீங்கன்னாலும், பாரதியாரை பார்த்தாலும் எல்லாருமே இங்கதான் இருக்கணும், அங்கதான் இருக்கணும் இல்ல. அந்த கணியன் பூண்டுகின்றனர் சொன்ன மாதிரி யாதும் ஒரே யாவரும் கேள்வி மாதிரி யார் வேணா எங்க வேணா இது பண்ணலாம். நமக்கு என்னன்னா இது சின்ன ஒரு பகுதியா இருக்கு, யூனிட்டரியா இருக்கனால இதோட growth கொஞ்சம் ஈஸியா நம்ம காட்டிட முடியும். நம்ம டெவலப்மெண்ட் நம்ம இது ஒரு மாடல் சிட்டி ஃபார் த ஹோல் வேர்ல்டு மாதிரி ஒரு கான்செப்ட்ல டிசைட் பண்ணலாம். இதை குளோபலே ஒரு பெஸ்ட் சிட்டியா கொண்டு வரணுங்கிற ஒரு யூனிக்கான ஐடியா சின்ன இடத்துல ஒரு ஈஸியா நம்மளால காட்டிட முடியுங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் நம்ம புதுச்சேரி. இன்னொன்னு இங்க புதுச்சேரி பாத்தீங்கன்னா மற்ற மாநிலம் மாதிரி இல்லாம ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. ஒரு 20-25 வருஷம் மற்ற மாநிலத்தோட ரொம்ப பின்தங்கி போயிருக்காங்க. இன்னமும் ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் இருக்கு. இன்னமும் கழிவுநீர் குடிநீர்ல கலந்து மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த் சென்டர் இல்ல. ரொம்ப ஊழல் ரொம்ப அதிகமா இருக்கு, ரவுடிசம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் அழிச்சாதான் இது நம்ம வளர முடியும். இந்த அரசியலை பொறுத்தவரை இது ஒரு வலதுசாரி அரசியலாக இருக்குமா, இடதுசாரி அரசியலா இருக்குமா? எதற்காகனா இப்போ திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள்லாம் சமூக நீதி, மொழி போராட்டம் அப்படின்னு போறாங்க. பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தை நோக்கி போறாங்க. உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன? வலதுசாரியா, நீங்க இடதுசாரியா? நான் வளர்ச்சி சாதி. சோ நம்ம வளர்ச்சிக்காக நோக்கி போகணுமே தவிர நம்ம லெப்ட் ரைட் இந்த மாதிரி இடதுசாரி வலதுசாரி மாதிரி ஒரு ஐடியாலஜியோட ஸ்டக் ஆயிடக்கூடாது. நம்ம ஏன்னா நம்ம மற்ற கண்ட்ரிஸும் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏன் ஒரு யூனிவர்சலா, ஏன் நம்ம ஒரு மாடல் சிட்டியா வர முடியாதுன்னு ஒரு growth ஆஸ்பெக்ட்ல தான் நான் பாக்குறேன்னு தவிர இதை நான் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டோ இந்த ஒரு சைடோ அந்த ஒரு சைடு இல்லாம ஒரு growth, எல்லாரோட வாழ்வாதாரம் பெட்டரா இருக்கணும். அவங்க வாழ்க்கை மக்கள் எதிர்பார்க்கற நிம்மதியான வாழ்க்கை, அவங்க வேணுங்கிற அடிப்படை சாப்பாடு, உணவு, தங்கக்கூடிய ஒரு வீடு, அவங்க எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியா சின்னதா தான் இருக்கு. அதை கொடுக்க முடியாதுங்கிற போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. தேசிய மக்கள் மன்றத்தை இன்று கட்சியா மாத்திருக்கிறீங்க. 2026 தேர்தலை பொறுத்தவரையும் உங்களுடைய திட்டம் என்னமாக இருக்கு? ஆமா, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க மேனிஃபெஸ்டோல ஒன்னு அனௌன்ஸ் பண்ண போறோம். மெயினா 6 எங்களோட இதுல பாத்தீங்கன்னா 6 ஸ்டார் இருக்கும். அதுல ஒருத்தர் விமென் எம்பவர்மெண்ட், மகளிரோட உரிமை, அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் ஹெல்த் ஃப்ரீ ஹெல்த் கேர், எஜுகேஷன், இந்த மாதிரி அடிப்படை வசதிகள், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் growth, ஐடி பார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி அதான் நாங்க இன்னும் சாலிடா நாங்க ஃபார்ம் பண்ணிட்டு அது கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். முக்கியமா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கட்சியினுடைய அந்த கொடி எதை விளக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம்? ஆமா, சிங்கனா தைரியம். எல்லாருமே தைரியமா கரப்டான இந்த ஒரு ஊழலற்ற ஆட்சிக்கு ஊழல் உள்ள ஆட்சியை எப்படி நம்ம எதிர்த்து சண்டை போடணுங்கிற ஒரு வீரத்தை காட்டுறதுக்காக தான் நம்ம சிங்கத்தை வச்சிருக்கோம். அதே மாதிரி வேல் எல்லா தீய சக்தி ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட். ஸோ பீஸ் ஒயிட்னா ஒரு சுதந்திரமா இருக்கணும், ஒரு மக்கள் எல்லாமே சுதந்திரமா வாழணும். ஒரு ரெட்டுங்கிற போது ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு growth இதெல்லாம் சொல்லணும். இது ப்ளூ எடுத்துக்கிட்டோம் ஸ்டெபிலிட்டி,
நம்ம வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம அதை நிலைநாட்டிட்டு இருக்கோங்கிறத இறுதியா ஒரே ஒரு கேள்வி, ஏற்கனவே உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா இன்னொரு கட்சியில இருக்கிறாரு, நீங்க இப்ப புதுசா ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறீங்க. சோ அவருடைய அந்த அரசியல் போக்கு, அவருடைய அந்த அவரு செயல்பாடுகள் அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு போட்டியா தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நான் அரசியல் வந்து அவருக்கு முன்னாடியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் அரசியல் வந்தாரு. நம்மளுக்கு வந்து யாருமே போட்டி இல்லைங்க. நம்ம இங்க வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக வரல. நம்ம வந்து மக்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகணும், நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு, நம்ம ஏன் மற்றவங்களோடதும் ஹாலிஸ்டிக்கா இதை வந்து டெவலப் ஆகணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் நம்ம வந்துருக்குமே தவிர இதில் வெறுப்பு அரசியல் பண்ணியோ இன்னொருத்தவங்க வந்து குறை சொல்லி அந்த மாதிரி வரணுங்கிற ஐடியா இல்லை. பட் என்னோட பாதை வந்து தனி, அவரோட பாதை தனி. நான் வந்து வளர்ச்சி growth, ஸோ சொந்தமா ஒரு கட்சி இருக்கும்போது நம்ம ஓன் டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். அதுக்காக நான் வந்து கூட்டணி குறித்து சொல்ல முடியுமா? ஏதாவது திட்டங்கள்? இல்ல, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இனிமேல் தான் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இன்னும் நிறைய பேர் நம்ம கட்சியில வந்து ஜாயின் பண்ணி இருக்கு, நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. அது ஒரு வந்தோன்னா நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேருவாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதான் நான் இனிமேல் அது டைம் ஆகும். அது ஒரு டைம் வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன். தந்தை என்ன சொன்னாங்க? கட்சி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு. ஆமா, தந்தையா அதான் சொன்னேன். ஒண்ணு வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும், இல்ல நாட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும். சோ எங்க வீட்டுல வந்து ஒரு பையன் தான், நார்மலா வீட்டுல பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா பையன் தான் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும். நம்ம கடவுள் புண்ணியத்துல அந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லை. நம்ம நல்ல சொந்தமா சுயமா அப்பா சம்பாதிச்சு நம்ம இருக்கும்போது நம்மளே மாதிரி இளைஞர்கள் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிறதுல அவருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், மனித கிருஷ்ணன்.